இலவச கறவை மாடுகள் வழங்கும் அரசு அதனை பராமரிக்கும் முறை குறித்த பயிற்சியையும் அளிக்க முன்வர வேண்டும் என்று கோவை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கும் பொருளாதார ரீதியாக அவர்களை மேம்படுத்தவும் தமிழக அரசு பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஏழைகளுக்கு கறவை மாடு மற்றும் ஆடுகள் வழங்கப்படும் என்று தேர்தலின் போது அதிமுக அளித்த வாக்குறுதி தற்போது செயல் வடிவத்துக்கு வந்துள்ளது. ஆடு மாடுகள் வழங்குவதற்கு முன்பே அதனை பராமரிக்கும் முறை குறித்து விழிப்புணர்வும் பயிற்சியும் அளிக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கிராம மக்கள் பொருளாதார ரீதியாக பயனடைய வேண்டுமெனில் பாலிலிருந்து பெறப்படும் உப பொருட்களை மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றுவதற்கும் அவற்றை பராமரிப்பது குறித்தும் பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாட்டுத் தீவன பொருட்களுக்கு மானியம் அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். கிராமப்புற மக்களினுடைய கூலி தொழிலாளர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துகிற நோக்கத்தோடு அரசாங்கம் மேற்கொள்ளப்படுகிற இந்த திட்டம் வரவேற்கத்தக்க ஒன்று. இருந்தாலும் கூட அந்த இப்ப ஏற்கனவே மாடு வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் விக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த மாட்டை வச்சு பராமரிக்கிறதுக்காகிற செலவு, ஆனால் பாலுக்கு கிடைக்கிற விலை, இதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இனி இந்த பால் உற்பத்தி என்பது தொடர்ந்து இருக்குமா என்கிற நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் பாலினுடைய தேவை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த கறவை மாடு, வெள்ளாடுகள் போன்றவற்றை வழங்குகிற தமிழக அரசு அதற்கான தீவனங்களை மானிய விலையிலே வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏழைகளுக்கு அரசு அறிவித்துள்ள ஆடு, கறவை மாடுகள் வழங்கும் திட்டம் வரவேற்கக்கூடியது என்றாலும் கிராமப்புறங்களில் கால்நடை மருத்துவமனைகளை அதிகரிக்கவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த மாடு வளர்ப்பு திட்டத்தை பண்ணினதை பற்றி ஒன்றும் தப்பு இல்லை. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவங்க இது சரியாக பயன்படுத்தணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட நிலம் உள்ளவங்களுக்கு தான் நிச்சயமாக மாட்டை வளர்த்த முடியும். அதற்கு காரணம் தேவையான தண்ணீர் தேவை. அதே நேரத்தில் விவசாயம் இருந்தால் ஓரளவுக்காவது ஒரு 1/2 ஏக்கர் பயிரிடப்படக்குள்ள இருந்தால் தான் நிச்சயமாக முடியும். இந்த மாதிரி டில்லி கிராஸ் பில்லு, கம்பங்கிராஸ் பில்லு, இந்த மாதிரி அருகம்புல்லு இதெல்லாம் கொடுத்தோம்னா தான் மாடுக வளர்ப்பு பண்ண முடியும். அதே மாட்டை வளர்ப்பு பண்ணி பருவம் கொண்டு வர்றதுக்கும் தக்க சிகிச்சைகளும் தேவைப்படுது. அனுபவமுள்ள விவசாயிகளே கால்நடைகளை வளர்க்க திணறும் சூழலில் அனுபவமில்லா ஏழை மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான பயிற்சியும் அளிக்க வேண்டும் என்று விவசாயிகள் தரப்பில் அரசுக்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.